எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதுவே அன்று வேறொன்றும் அறியேன் பராபரமே. அனைவருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இணையம் இளைஞர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு அவங்க அணி சொல்றாங்க. பயனற்றது என்ற அணியிலிருந்து நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு இணையம் எப்படி பயன் உள்ளதுன்னு சொல்றாங்களோ, நாங்க பயனற்றதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இணையங்கிறது ஒரு கடல். அந்த கடல்ல முத்து குளிக்கலாம், இல்லைன்னா நம்ம சேர்த்தவாறு இறைச்சிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுல எதை பண்றாங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க பயன் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஆமா, பயன் இருக்கிறது தான். ஆனா பயனற்றதுன்னு நான் சொல்றேன். ஆனா பயன் உள்ளது. யாருக்கு பயன் உள்ளது? விளம்பரதாரர்களுக்கு, யூடியூபர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இணையம் பயனுள்ளதா இருக்குது. ஆனா இளைஞர்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அவங்க எதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க? இணையத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுடைய வேல்யூஸ் ஆட் ஆகணும். ஆனா ஆட் ஆகுறதுக்கு பதிலாக இங்க மைனஸ் ஆயிட்டு இருக்குது. பயன்தரா மரம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பயன் தரும் மரமா இருக்கணும்னா நாங்க விரும்புறோம். ஆனா அவங்க பயன்தரா மரமாக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தை தான் நாங்க தெரிவிக்கிறோம். எல்லாமே இணையத்தை யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி லைஃபையே ஷார்ட்டா எல்லாமே ஷார்ட்னு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல திங்கிங் ப்ராசஸ்ங்கிறதே அங்க அடி வாங்கிடுது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. திருவள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காங்க, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறள் 671. இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, எதை நம்ம முடிவு பண்ணாலும் நல்லா ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா அந்த ஆராய்ந்து எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல நேரம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை ஆராய்ஞ்சு எடுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்க. இப்ப மெய்ப்பொருள் காண்பது அரிதாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இணையத்துக்கு அடிமையாகி அதுல காட்டுறது எல்லாமே உண்மை நினைச்சு நம்பி ஏமாந்துடுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் எல்லாமே சொல்லலாம். இணையம் நம்ம கையில இருக்கிறதுனால என்ன ஆகுது, டக்குன்னு எதை பார்த்தாலும் அப்படியே அந்த இதுல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அதே அந்த அடிமை மோகத்துல எதை வந்தாலும் டக்குன்னு டச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு மெசேஜ் வரும், டக்குன்னு போய் லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், பேங்க் டெபாசிட் காலி. அடுத்த நிமிஷம் நம்ம கோடீஸ்வரன்ல இருந்து பிச்சைக்காரன் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அதுல இது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அதை யோசிக்க கூட நமக்கு பொறுமை இல்லாத அளவுக்கு இன்ஸ்டாகிராம் நம்மளை அடிமை ஆக்குது இளைஞர்களை. இப்போ உலகத்துல வார் நடந்துட்டு இருக்குது. அந்த வார் நடக்கும் போது இதுல எந்த இன்ஃபர்மேஷன் உண்மை, எந்த இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு கூட நமக்கு பங்கு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உண்மை மாதிரியே போலி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் இணையத்துல தான் வருது. இதை பார்த்து ஒரு தாய் பரிதவிச்சு போய் அவங்க புள்ள கால் பண்ணவே இல்லை, ஆனா இங்க 24/7 சேனல்ல துபாயில அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க 2 நாளா தூங்காம போட்டு பதச்சு கண்ட இதெல்லாம் கடைசியில அவங்க பையனுக்கு கால் பண்ணி கேட்டா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா, எல்லாம் நல்லாதாமா இருக்குது, ஏமா இதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஃபேக்ட். இந்த மாதிரி இருக்கும்போது இணையத்தை எந்த அளவுக்கு சார் நம்புறது? நம்ம இப்போ ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க, அதுல எப்படி டக்குன்னு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வராங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்க்ரோல்னு சொல்றது. ஒரு போனை 30 மினிட்ஸ்க்கு மேல நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிடும். அதுல அதுக்கு பேர் பாப்கார்ன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ரேபிட் கண்டென்ட் கன்சம்ஷன். இது எதை தாக்குதுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். இதை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையும். நம்மளோட ஃபோக்கஸ் எந்த இதுலயுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கவே முடியாது. இப்ப அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீச்சர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா அந்த குழந்தையால கிளாஸ கூட கவனிக்க முடியாது. ஏன்னா மொபைல் அடிக்ஷன் அந்த அளவுக்கு உங்க பிரெயினை டேமேஜ் பண்ணுது. ஒரு நாளைக்கு கடவுள் நமக்கு 86,400 மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க, 400 நொடிகள் கொடுக்குறாங்க. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு இப்படி ஒரு 3 to 5 hours ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இளைஞர்கள் டெய்லி யூஸ் பண்ற மொபைல் டைம் 3 to 5 hours. அப்படி அதை யூஸ் பண்ணா நமக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் ஸ்லீப், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 60% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது டேட்டா. இதுக்கு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க, கால் நியூபோர்ட்ங்கிற ஆத்தர், டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு. அந்த புக்ல அழகா அவர் கொடுத்திருக்காரு.
ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் வந்து 40% குறைகிறதாம் இணையத்தை பயன்படுத்தும் போது. ஸோ நம்ம நெட்டுன்னு சொல்றோம். அந்த நெட்ல N ஃபார் நோ பர்பஸ், E ஃபார் எம்டி லேர்னிங், T ஃபார் டைம் ட்ராப். நம்ம எதுக்கு பாக்குறோன்னே தெரியாம பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு கடைசியில் எந்த ஆக்ஷனும் எடுக்காம நான் அதில் வந்து யோகா இப்படி பண்ணணும், சமையல் அப்படி பண்ணணும், 1000 யூடியூபர்ஸ் 1000 சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்கும்போது நடுராத்திரி 1 மணி ஆயிடும், இழுத்து மூடி தூங்கிட்டு இதில் மிட் நைட் பிரியாணி வாங்கி இது சாப்பிடுறாங்க சார். நைட்டு இழுத்து மூடி தூக்கமே வரமாட்டேங்குதுறாங்க சில பேர். அதுக்கு மிட் நைட் பிரியாணி வாங்கி நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இணையம்ங்கிறது நம்மளுடைய கையில இருக்கு. எல்லாரும் பிழைக்கிறாங்கல்ல இணையத்தினால. இணையம் வந்து பாக்குறதுனால டாக்டர் பிழைக்கிறாரு, பிரியாணி கடைக்காரங்க பிழைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிழைப்பாங்க, ஆனா இளைஞர்கள் பிழைக்க மாட்டாங்களே, அவங்க லைஃப் வீணாயிடுவே. அதுதான் என்னோட கவலை சார். நம்ம கையில இருக்கிறது இணையம்ங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அதை வந்து நம்ம காய்கறி நறுக்க யூஸ் பண்றோமா இல்ல நம்ம கையவே நறுக்கிக்க போறோமா அப்படிங்கறது தான் இதுல கேள்வியே. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்திட்டு டிஜிட்டல் டீடாக்ஸ்ங்கிறத வாரத்துல ஒரு நாளாவது செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. அவங்க சிவகணி மேம் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து இணையம் வந்து நம்ம எல்லாருக்கும் தொடர்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு. அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதல்ல வீட்டுக்குள்ள நம்ம பேசி பழகினா தானே அப்புறம் பொதுல வந்து பேசுறதுக்கு ஒரு இதுவே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையே கெடுத்து 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் 3 ரூம்ல இருந்துட்டு மெசேஜ்ல பேசிக்கிறாங்க. ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனான்னு கேட்டுக்கிறாங்க. தகவல் பரிமாற்றம் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு இதை பார்த்தாலே தெரியுது. ஞாபகம் வருது, கேஸ மூடிட்டியான்னு கேக்குறாங்க. அந்த மெசேஜ் அடுத்த நாள் தான் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்களுடைய போன் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மெமரி லாஸ்க்கு காரணமானதும் இந்த இணையம் தான். அதனால இப்போ வந்து திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கிளாஸஸ் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குங்கிறது தான் கேள்வி. அதுல பாதி நேரம் ஆடியோ வேலை செய்யலைங்கிறான், வீடியோ வேலை செய்யலைங்கிறான். டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா டைரக்டா இருந்து டீச்சர் கேள்வி கேட்டாலே டிமிக்கி கொடுக்குற பசங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கொஸ்டின் கேட்டா ஆன்சர் தெரியலன்னா ஆடியோ ஆஃப், டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளாஸை கட் பண்ணிட்டு ஊரை சுத்தணும்னா வீடியோ ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்துறாங்க சார். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா டார்க் வெப் ஆக்டிவிட்டின்னு நீங்க கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா 57% இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இணையத்தை பயன்படுத்துறாங்க. சைபர் கிரைம், டிராபிக்கிங், டேட்டா ஸ்டீலிங், இது எல்லாமே வந்து 20% சைபர் கிரைம் யூஸ் பண்ணியே பண்றாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து 5 lakh யூசர்ஸ் வந்து இந்த டார்க் வெப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 lakh யூசர்ஸ், அதுவும் இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணாங்கன்னா நாட்டினுடைய எதிர்காலமும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலமுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதனால இளைஞர்கள் இணையத்தை பயனற்ற முறையில் செலவு செய்கிறார்கள். அதை பயனுள்ள முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.